குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ மேட்ரிக்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரியாம்மா? அதில் உள்ள கணக்குகள் செய்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள டெஃபினிஷன்ஸ், அதில் உள்ள வகைகள் பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கணக்குகள் செய்யலாம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இந்த அணிகள், அதாவது மேட்ரிக்ஸஸ்னால் என்னதுமா அணிகள், அதை நம்ம வந்து எப்படி வரையறை செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வனிதா ஹேஸ் 12 ஸ்டோரி புக்ஸ், அடுத்தது 20 notebooks and 4 pencils. Radha has 27 storybooks, 17 notebooks and 6 pencils. Gokul has 7 storybooks, 11 notebooks and 4 pencils. Geeta has 10 storybooks, 12 notebooks and 5 pencils. அதாவது ஒரு 4 ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஒரு அணிகள் உருவாக்குறதுக்காக தான். இப்போ பாருங்கள், ஸ்டோரி புக், நோட் புக்னு அந்த மாதிரி ஒரு அட்டவணை வடிவத்தில் அதை ரெடி பண்ணுறோம். இப்போ பாரு, அந்த அந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதிட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த நேமை விட்டுட்டு இந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ அந்த நம்பரை மட்டும் எடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அட்டவணைக்குள்ளே போட்டுக்கிறோம். சரியா? இப்போ பாரு, 12, 20, 4, 27, 17, 6, 7, 11, 4, 10, 12, 5. சரியாம்மா? இப்போ இதை பாரு, இது வந்து ஃபர்ஸ்ட் லைன், இது வந்து செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன். இப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ரோன்னு சொல்லுவோம், அப்படி தானே? நம்ம வந்து கிளாஸ்லேயுமே இது ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோன்னு சொல்லுவோம். அதனால் இது ரோ. இந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்கிறோன்னா காலம்னு சொல்கிறோம். இப்போது இப்போ இந்த ஹொரிசாண்டலாக இருக்கிறத நம்ம ரோன்னு சொல்கிறோம். அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்மளுக்கு எக்ஸ்ஹெச்சு, இதை ஒய்ஹெச்சாக வச்சுக்கோ. இப்போ இது எக்ஸ்ஹெச்சு, இது எக்ஸ்ஹெச்சுன்னா அதான் ஃபஸ்ட்டு ரோன்னு சொல்கிறது. அடுத்தது இது என்ன சொல்கிறோம், ஒய்ஹெச். சரியாம்மா? அப்போ எக்ஸ்ஹெச்னா ரோன்னு அர்த்தம், ஒய்ஹெச்னா என்னதுமா காலம். சரியா? இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸுடைய ஆர்டரை சொல்லும் போது என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ரோ சொல்லணும், ரெண்டாவது தான் காலம் சொல்லணும். சரியா? இப்போ எத்தனை ரோ இருக்கீங்க, 1, 2, 3, 4 ரோ. எத்தனை காலம் இருக்குது, 3 காலம். சரியாம்மா? இப்போது நான் இந்த அணியில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டேன், டோட்டல் நம்பர் கேட்டாங்கன்னா மட்டும்தான் இது நம்ம மல்டிப்ளை பண்ணணும். நான் 12ன்னு சொல்லணும். அதே நேரம் இந்த அணியினுடைய ஆர்டர் அப்படின்னு கேட்டோன்னா எத்தனை, 4 பை, இதை வந்து என்ன சொல்லுவோமா, பைன்னு சொல்லுவோம். 4/3 இந்த அணியினுடைய வரிசை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இதோடைய வரையறை பார்க்கலாம். A matrix is a rectangular array of elements. The horizontal arrangement are called rows and vertical arrangement are called columns. அதான் horizontal இருக்கிறது ரோன்னு சொல்லுவோம், vertical இருக்கிறது என்ன சொல்லுவோமா, காலம் சொல்லுவோம். சரியா? இப்போ பாருங்க, இந்த அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாரு, இப்போ இந்த அணியோடைய எக்ஸாம்பிள் பாருமா, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். இந்த அணிகளை வந்து நம்ம என்ன சொல்வோம்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் சொல்லுவோம். அதே நேரம் அந்த அணியில் உள்ள உறுப்புகளை வந்து என்ன சொல்லுவோம், ஸ்மால் லெட்டர்ஸில் சொல்லுவோம். சரியாம்மா? நமக்கு செட்டில் சொல்லுவோம்ல, கணங்கள், அதே மாதிரி தான். சரி, இப்போ பாரு, ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி பார்க்குறோம்னா, கவனி. அதாவது ஒரு அந்த ஆர்டர் நம்ம இப்போ ஏற்கனவே சொன்னேன். இதில் வந்து காமனாக நம்ம எப்படி சொல்லலாம், A is equal to A11, A12, etc. A1n. சரியாம்மா? அதாவது ஃபஸ்ட்டு வரிசையில் உள்ள உறுப்புகள், அதே இதில் ரெண்டாவது வரிசையில் A21, A22, etc. A2n. அதே நேரம் M வரிசையில் AM1, AM2, AM3, etc. என்னது AMN. அப்போது இந்த அணியில் வந்து மொத்தம் எத்தனை வரிசை இருக்குது, M வரிசை இருக்குது, எத்தனை காலம் இருக்குது, N காலம் இருக்குது. சரியாம்மா? இப்போது இந்த அணியினுடைய வரிசை சொல்லும்போது M/N அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் டோட்டல் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் இந்த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னால் MN சேர்த்து எழுதணும். சரியா? இப்போ இந்த நோட் பாருங்க, when giving the order of a matrix you should always mention the number of rows first. ரோ தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும், followed by the number of columns. காலம்ஸை செகண்ட் தான் சொல்லணும். சரியாம்மா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ பாருமா, இந்த எக்ஸாம்பிள்லாம் sin theta minus cos theta, cos theta sin theta. இதில் வந்து இது அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து ரோவை சொல்லணும், ரெண்டாவதுல இருக்கிறது காலம், அதான் அர்த்தம். அப்போ A11 ஃபர்ஸ்ட் வரிசையில் ஃபர்ஸ்ட் காலத்தில் யார் இருக்கா, sin theta. A12னா ஃபர்ஸ்ட் வரிசையில் செகண்ட் காலத்தில் யார் இருக்கா, மைனஸ் cos theta. அதே இது A21 செகண்ட் வரிசையில் ஃபர்ஸ்ட் காலம் cos theta. A22னா செகண்ட் வரிசையில் செகண்ட் காலத்தில் sin theta. அப்போ 2/2. சரியாம்மா? இப்போ இந்த அணியினுடைய வரிசை என்னதுமா, 2/2, 2 XH 2 YH இருக்கு. சரியா? அதே இதை பாருங்க, 1, 3, √2, 5, 1/2, -4. இதில் எத்தனை XH இருக்கு, 1, 2, 3 XH இருக்கு. அதே மாதிரி எத்தனை YH இருக்கு பாரு,
2 YH இருக்கு 3 XH 2 YH இருக்கு சரியாமா அப்போ A11னா 1 A12 முதல் வரிசையில் ரெண்டாவது உறுப்பு 3 A21 அதாவது ரெண்டாவது வரிசையில் முதல் உறுப்பு என்னதுமா √2 அடுத்தது ரெண்டாவது வரிசையில் ரெண்டாவது உறுப்பு 5 அடுத்தது மூன்றாவது வரிசையில் முதல் உறுப்பு 1/2 மூன்றாவது வரிசையில் இரண்டாவது உறுப்பு -4 அப்போ இந்த அணியினுடைய வரிசை என்னமா 3/2 சரியா சரி இப்போ பாருங்க இந்த அணியினுடைய வகைகள் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரோ மேட்ரிக்ஸ் ரோ மேட்ரிக்ஸ்னா என்னதுமா a matrix is said to be a row matrix if it has only one row ஒரே ஒரு ரோ இருந்ததுன்னா நம்ம அது என்ன சொல்வோம்னா ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் இப்போ இந்த ரோ மேட்ரிக்ஸ்க்கு என்ன பேர் ரோ என்னது ரோ வெக்டார்னு நேம் சொல்லலாம் இப்போ ரோ மேட்ரிக்ஸ்னா எத்தனை காலம் இருந்துட்டு போகலாம் ஆனால் ரோ வந்து ஒரே ஒரு ரோ இருக்கணும் அதான் அர்த்தம் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓனாகவே கொடுத்துக்கலாம் சரியாமா டெஃபினிஷன் மட்டும் கரெக்டாக படிச்சிருங்க அடுத்தது காலம் மேட்ரிக்ஸ் a matrix is said to be a column matrix if it has only one column and any number of rows சரியாமா காலம் வந்து ஒன்று இருக்கணும் ஆனால் ரோ வந்து எவ்வளோ நாளாக இருக்கலாம் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ காலம் வெக்டார் சரியாமா அடுத்தது பாருங்க ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா நம்பர் ஆஃப் ரோஸும் காலம்ஸும் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் a matrix which the number of rows is equal to the number of columns is called square matrix அப்போ ரோ நம்பர் ஆஃப் ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம் காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியாமா இப்போ பாருங்க அந்த காலம் மேட்ரிக்ஸில் இந்த கோணம் அதாவது இந்த டயக்னல் மூளை விட்டத்தில் இருக்கிற உறுப்புகளுக்கு தான் டயக்னல் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம் அதுக்கு தான் இதுக்குரியது சரியா இப்போ பாருங்க டயக்னல் மேட்ரிக்ஸ்னா என்னன்னா a square matrix all of whose elements except those in the leading diagonal are 0 அதாவது அந்த மூளை விட்டத்தில் இருக்கிற உறுப்புகள் மட்டும்தான் இருக்கணும் மற்றதெல்லாம் ஜீரோவாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன பேருமா டயக்னல் மேட்ரிக்ஸ் சரியா எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு உறுப்பு ஜீரோவாக இருக்கலாம் அது தப்பு கிடையாது சரி அடுத்தது பாருங்க ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் a diagonal matrix in which all the leading diagonal elements are equal is called scalar matrix அப்போ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம் அந்த டயக்னல் எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் அதான் அர்த்தம் சரியாமா அடுத்தது பாருங்க யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் a square matrix in which elements in the leading diagonals are all 1 and rest are all called 0 அதாவது மீதி உள்ளதெல்லாம் 0 இருக்கும் அதாவது இந்த இருக்கலாமா இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ல எல்லாமே ஒரே எலமெண்ட் இருக்கணும்ல அந்த ஒரே எலமெண்ட் ஒன்னா நம்பராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லைன்னா யூனிட் மேட்ரிக்ஸ்னு பேர் சொல்லலாம் சரியா அடுத்தது பாருங்க ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் சரியாமா ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ்னா a matrix is said to be a zero matrix or null matrix அதாவது எல்லா எலமெண்ட்ஸுமே ஜீரோவாக இருந்துட்டுன்னா அது all its elements are zero எல்லாமே ஜீரோன்னா அதுக்கு பேர் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் அடுத்தது டிரான்ஸ்போஸ் ஆஃப் a matrix the matrix which is obtained by interchanging the elements in rows and columns given matrix A is called transpose of A and is denoted by A transpose அதாவது இப்போ பாருங்க ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு A transpose ஏன்னா என்னமா 2 3 4 5 வச்சிருக்கோம் A transpose வேற ஒண்ணுமே இல்லை அதாவது இங்க இருக்க ரோவை காலமா எழுதுறோம் சரியா 2 3 இப்படி இருக்கதை இப்படி எழுதுறேன் அதே மாதிரி 4 5 இப்படி இருக்கதை இப்படி எழுதுறோம் சரியா ரோவை காலமா எழுதுறோம் அதான் அர்த்தம் சரியா இப்படி இருக்கதை இந்த மாதிரி எழுதுறோம் சரி அப்போ இது வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்போ இந்த டிரான்ஸ்போஸ்லோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னதுமா டி அப்போ ஏன்னா நம்ம இந்த மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் ஏ டிரான்ஸ்போஸ்னா அந்த டீயை போடுறோம் சரியா சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சரி இப்போ பாரு ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ சரியா அடுத்தது பாருங்க ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் a square matrix in which all the entries above the leading diagonals are 0 அதாவது அந்த டயகனல் இந்த எக்ஸாம்பிள் பாருமா இந்த டயகனலில் இந்த இடத்துல டயகனல் இதில் இந்த அபோவ் வேல்யூ வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன பேர் இருக்குங்க அதுக்கு ஆப்போசிட் எடுத்துக்கணும் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சரியா அடுத்தது இஃப் ஆல் த என்ட்ரிஸ் பிலோ த லீடிங் டயகனல் ஆர் 0 அதாவது பிலோ இந்த டயகனல் எலமெண்ட்ஸுக்கு கீழே உள்ளது ஜீரோவாக இருந்தால் இது வந்து என்ன சொல்கிறோம் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சரியாம்மா புரியுதாம்மா அதுக்குரிய டெஃபினிஷன்ஸ் அதுக்குரிய எக்ஸாம்பிள் புரியுதா அடுத்தது பாருங்கள் ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னா கவனி அதாவது 2 elements A and B
are said to be equal if and only if they have the same order and each element of matrix A is equal to the corresponding elements of matrix B. சரியாமா? அதாவது ரெண்டுமே ஒரே ஆர்டரில் இருக்கணும். ஒரே இது 2/2னா அது 2/2 அப்படின்னா தான் அந்த ஈக்குவல் மேட்ரிக்ஸ் நம்ம சொல்ல முடியும். அப்போ நம்ம அந்த எலமெண்ட்ஸை நம்ம வந்து ஈக்குவல் பண்ண முடியும். அடுத்தது the negative of a matrix. The negative of a matrix AMN denoted by minus AMN. Negative அதுக்கு ஆப்போசிட். This is the matrix formed by replace each element in the matrix AMN with its additive inverse. அதாவது என்ன அர்த்தம்னா இப்போ 5 கூட எதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 0 கிடைக்கும், அதுக்கு ஆப்போசிட் நம்பர் -5 அதான். அப்போ இந்த -5 தான் இதோடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ் அர்த்தம். சரியா? இப்போ அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் K இஸ் -K, that is every element of -A is the negative of the corresponding elements of A. சரியா? A -A கண்டுபிடிக்கணும்னா வேறு ஒன்றும் இல்லை, இது மைனஸால் பெருக்கிடணும், -1ஆல் பெருக்கிட்டோம்னா -A கிடச்சிடும். புரிஞ்சுதாம்மா? அடுத்தது பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பாருமா. அதாவது A + B = B + A ரெண்டு அணியை நம்ம மாற்றி கூட்டல. நம்ம சாதாரணமாக 2 + 3 = 3 + 2 செய்வோம்ல, அதே மாதிரி தான். அப்போது இதுக்கு வந்து என்ன பண்பு இருக்குது? காமியூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரியா? காமியூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் அடிஷன். அடுத்தது A + B + C = A + B + C. அப்போது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் என்ன சொல்லலாம். அடுத்தது BQ × A = B × QA. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். சரியாம்மா? ஸ்கேலார் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரை வச்சு தானே மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், IA = A. ஐன்னா என்னதுமா? யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ்னால் 1 0 0 1 அதாவது அந்த மூளை விட்டத்தில், அதாவது டயக்னலில் வந்து 1 1 இருக்கும். அப்போது A கூட எதை அந்த மதிப்பை பெருக்கணும்னா நம்மளுக்கு A தான் கிடைக்கும். அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் 2 மேட்ரிசஸ். ஸ்கேலார் கூட டிஸ்ட்ரிபியூட்னா அதை வந்து பங்கிடுறது. அப்போது B × A + BB. அடுத்தது டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் 2 ஸ்கேலார்ஸ். இங்கே வந்து 1 ஸ்கேலார், இங்கே 2 ஸ்கேலார் அந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறோம். புரியுதாம்மா? அடுத்தது பாருங்கள், அடிட்டிவ் ஐடென்டிட்டி பாருங்கள். இந்த நல் மேட்ரிக்ஸ் ஆர் ஜீரோ மேட்ரிக்ஸ் இஸ் த அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஃபார் மேட்ரிக்ஸ் அடிஷன். அதாவது A கூட இப்போ 5 கூட நம்ம 0 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5. அதான் அர்த்தம். அப்படி தானே? அப்போ A கூட 0 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணால் 0 மேட்ரிக்ஸ் கூட A ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? A தான் கிடைக்கும். அப்போ இதுதான் என்னது? நல் மேட்ரிக்ஸ். சரியாம்மா? புரியுதா? அடுத்தது பாருங்கள், அடிட்டிவ் இன்வெர்ஸ். let A be the any given matrix then -A is the additive inverse. நம்ம ஏற்கனவே இது பார்த்தோம். A கூட எந்த இதை ஆப்போசிட்டை நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு 0 கிடைக்குதுமோ அதுதான் அதோடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ். சரியா? அடுத்தது பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். அதாவது ஒரு 2 மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா என்னென்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸுடைய காலம் வந்து செகண்ட் எலமெண்ட்டுடைய ரோவுக்கு எப்படி இருக்கணுமா? ஈக்குவல் இருக்கணும். சரியா? பாரு, இந்த ப்ராடக்ட் ஏபி கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பி. அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட்டில் உள்ள சி ரெண்டாவது எலமெண்ட்டில் உள்ள ரோவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாம்மா? அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட்டில் நம்மளுக்கு நம்ம எழுதுவோம், அதில் உள்ள காலம் ரெண்டாவது எலமெண்ட்டில் உள்ள ரோவுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம அந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணவே முடியும். சரி, அடுத்தது பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் காமியூட்டேட்டிவ் இன் ஜென்ரல். பொதுவாக வந்து ஏபி வந்து பிஏக்கு ஈக்குவலாக இருக்காது. இன் ஜென்ரல் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. அடுத்தது பாருங்கள், அப்போ காமியூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்காது. அடுத்தது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் மேட்ரிக்ஸ் அடிஷன். அதாவது இப்போ பாருங்கள், இது வந்து இது லெஃப்ட் சைடு இருக்குது, இது ரைட் சைடு. அதாவது நம்ம ரெண்டு பக்கம்னா இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. அப்போ இது வந்து இது உள்ள மல்டிப்ளை ஏபி ப்ளஸ் ஏசி. அதாவது இது என்னது? ரைட் டிஸ்ட்ரிபியூட்லாம். ஏன்னா நம்ம பங்கிடுறது வந்து ரைட்டில் இருக்குது. சரியா? அதே இது இப்போ இங்கே இது லெஃப்ட்டில் இருக்குது, இது ரைட்டில் இருக்குது. அப்போ இது வந்து என்னதுமா? லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி உள்ள மல்டிப்ளை பண்ணுறது தான். அடுத்தது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ் உண்டு. ஏபிசி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பிசி. சரியா? ஏபி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பிசி. அடுத்தது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப்
மேட்ரிக்ஸ் ஆஃப் பை யூனிட் மேட்ரிக்ஸ் ஏஐ ஈக்குவல் டு ஐஏ ஈக்குவல் டு ஏ. ஏன்னா ஐனா வேறு ஒன்றுமே இல்லை, அந்த மூலை விட்டத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், மதிப்பு இருக்கும், மற்றதெல்லாம் ஜீரோவாக இருக்கும். அதனால் அதே மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? அடுத்தது பாருங்கம்மா, ஏபி ஈக்குவல் டு 0, ஏயும் பியும் பெருக்கும்போது 0 கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஏ 0 பி 0 அல்லது ரெண்டுமே 0 இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. சரியா? புரியுதாம்மா? அப்போ ரெண்டு அணியை பெருக்கும்போது 0 கிடைச்சுன்னா கண்டிப்பாக ஏ 0 இருக்கணும் இல்லை பி 0 இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு என்னது கட்டாயம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த அணி இருக்குது, இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, இது ரெண்டுமே 0 கிடையாது. ஆனால் அது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 0 கிடைக்குது. சரியா? அடுத்தது பாருங்கள், ஒரு ஃபார்முலா. If A and B are any two non-zero matrix, then A plus B the whole squared not equal to A squared plus 2AB plus B squared. இது நம்ம A plus B the whole squared formula தான். However, if AB equal to BA, ABயும் BAயும் சமமாக இருந்தால் A plus B the whole squared equal to A squared plus 2AB plus B squared. ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும், மற்றபடி ஈக்குவலாக இல்லைன்னா இஸ் நாட் ஈக்குவல். புரிஞ்சுதாம்மா? அப்போது இந்த மேட்ரிக்ஸ்க்குரிய டெஃபினிஷன்ஸ் இது எல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுட்டா தான் நம்மளுக்கு என்ன செய்யணும், கணக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் எப்படி இருக்குமா, ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த டெஃபினிஷன்ஸை புரிஞ்சு மனப்பாடம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கணக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃபார்முலாஸ் வந்து அடுத்தால நான் என்ன செய்கிறேன் எழுதுகிறேன். புரிஞ்சுதாம்மா? தேங்க்யூ.